ஹலோ கைஸ், வாங்கடா இன்னைக்கு ஒரு புது எஃப்எஃப் பார்க்கலாம். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க என்ன டைட்டில்னு. டைரெக்டாக வந்து இன்ட்ரடக்ஷன் போகலாம். நீங்கள் வந்து இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க. ஜேகே வந்து சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. இப்போ உங்கள் அம்மா வந்து கிளம்புனியாடி, டைம் ஆகுது, மழை வரா மாதிரி இருக்குது, சீக்கிரமாக கிளம்பிப்போ. அவர் ரொம்ப நேரமாக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. எப்போயோ வந்துட்டு எனக்கு கால் பண்ணார், சீக்கிரமாக போ. ஃபஸ்ட் டைம் பார்க்கும் போதே லேட்டாக போகிறேன், என்ன பண்ணுறது உன்னை வச்சுட்டு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்ருக்காங்க. அப்புறம் நீங்களும் சரிம்மா போகிறேன், கத்தாத, எவ்வளோ நேரம் கத்திட்டே இருப்ப, உன்னோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்புறீங்க. திருப்பி உங்கள் அம்மா கத்துறாங்க, ஏய் கொடை எடுத்துகிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்களும் வந்து ஐயோ மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஓடி போய் கொடை எடுக்கிறீங்க. இப்போ இங்கே என்ன போயிட்டுருக்குன்னா, உங்களுக்கு வந்து பையன் பார்த்துட்ருக்காங்க வீட்டில். ஆனால் நீங்கள் வந்து நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைக்கிறீங்க. பையன் இந்த மாதிரி தான் இருக்கணும், பையன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று ஃபோட்டோ காமிச்சாலும் வந்து நீங்கள் வந்து இவன் வேணாம் அவன் வேணாம். அதே மாதிரி உங்களுக்கு டாக்டர்லாம் சுத்தமாக பிடிக்காது, அது உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஃபோட்டோ காமிச்சப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, டாக்டர் மாப்பிள்ளலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து சரி டாக்டர் தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியரோட ஃபோட்டோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் நீங்கள் வந்து இவன் நல்லாவே இல்லை போமா அப்படின்னு சொல்லி அதையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதால் தான் இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ப்ரொஃபஸர் டி நீ போய் பார்த்துட்டு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தெரியவே தெரியாது அவன் வந்து டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்து கிளம்பி போகிறீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் ஒரு கெஃபேல தான் மீட் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து இப்போ ஸ்கூட்டியில் தான் போகிறீங்க. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, இனி கேப்லாம் புக் பண்ணி போகணுன்னா செம்ம டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்கூட்டியில் தான் போகிறீங்க. ஆனால் ஒரு போயிட்டே இருக்கும்போது ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி ரீச் ஆக போகிறீங்க. அப்போ வந்து செம்மையாக மழை பெய்யுது. நீங்களும் வந்து ஃபுல்லாக வந்து நனைஞ்சிடுறீங்க. நீங்கள் வந்து ஐயோ எனக்கு மட்டும் ஏன் கடவுளே இந்த மழை நடக்குது, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன், இந்த கோலத்தில் நான் பார்க்க போனோம், பேசாமல் அப்படியே திரும்பி போயிடவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் உங்கள் அம்மா ஞாபகத்துக்கு வராங்க. ஐயோ ராட்சசி, நம்ம பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. கெஃபேல ஃபுல்லாக வந்து நனைஞ்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் அம்மா வந்து ஜேகேவோட நம்பர் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. இவன் தாண்டி, ஒழுங்காக வந்து போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணு இல்லைனா கால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஜேகே கால் பண்ணுறீங்க. ஹலோ, நான் வந்துட்டேங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ ஜேகே வந்து 3rd டேபிளுக்கு வரீங்களா, நான் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாரு. ப்ரொஃபஸர் தானே, அதுதான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாரோ, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோன் வச்சிடுறீங்க. அப்புறம் நீங்களும் வந்து 3rd டேபிளுக்கு போய் பார்க்குறீங்க. ஜேகே வந்து அங்கே டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பராக வந்திருக்காரு. நீங்களும் வந்து வாவ் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காரே வையன், நீ ரொம்ப லக்கிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஜேகே வந்து உங்களை அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்குறான். என்னடா இந்த பொண்ணு இப்படி நனைஞ்சு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறீங்க. ஜேகே வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ உடனே கேட்குறான், ஏன் இப்படி நனைஞ்சு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது மழை இல்லை, ஆனால் கிட்ட வரும்போது மழை பெஞ்சிடுச்சு, என்ன பண்ணுறது, டைமும் ஆயிடுச்சு, நீங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே சொல்கிறா. ஜேகே வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறான், இந்த மாதிரி நனைஞ்சு வந்தால் ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு, ஃபீவர் ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவா இவ, அவ்வளோ கொழுப்பா, ஒரு கேபை கூட பிடிச்சி வர முடியாதா, ஃபோன் பண்ணி சொன்னால் நான் புரிஞ்சுக்க போகிறேன், இவ்வளோ திமிரு பார்த்தியா, நனைஞ்சு வந்ததும் இல்லாமல் எக்ஸ்கியூஸ் வேறு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திட்டுறான். சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நீங்களும் வந்து எங்கே போகிறோம், இங்கே தானே நம்ம மீட் பண்ணுறோன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. வான்னு சொன்னா வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பக்கத்தில் இருக்க மாலுக்கு கூப்பிட்டு போகிறான். புது ட்ரெஸ் வாங்கி தரான். உடனே இதை போய் மாற்றிட்டு வா, அப்புறம் உடம்புக்கு ஏதாவது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்கிறான். நீங்களும் போய் வந்து அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் மாற்றிக்கிறீங்க.
அப்போ நீங்களே வந்து ஷாக்காக பார்க்குறீங்க. எப்பட்றா நம்ம சைஸ்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே போடுறது வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காரு. கடவுளே! என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து வெட்கப்படுறீங்க. அப்போ ஜேகே வந்து அதெல்லாம் கண்டுக்கல. சரி இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லி திருப்பியும் அதே கேஃபேக்கு வந்து உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஜேகே ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கான். நீங்களும் ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. யாருமே வந்து பேசுகிற மாதிரியே தெரில. என்ன பேசுறதுன்னு 2 பேருக்குமே தெரியல. அப்போது வயன் வந்து, நீங்கள் ப்ரொஃபஸர் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம், ப்ரொஃபஸர் தான். அதுக்கு என்ன இப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். அப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வயன் கேட்குறா. அதுக்கு ஜேகே வந்து, ஆமாம், ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், வேணும்னா அடிக்க கூட அடிப்பேன், சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடிப்பீங்களா? அப்போ நீங்கள் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே வந்து, இல்லைனா மட்டும் நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீங்கள் வந்து, ஆமாம், நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா உங்களை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே வந்து, ஓஹோ, நீயும் அழகாக தான் இருக்க, சரி அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா? உங்கள் அம்மா கிட்ட நீ சொல்கிறியா நான் சொல்லலாட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன். இல்லை பரவாயில்ல, நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். அப்போ வந்து உங்கள் அம்மாவும் எடுக்கிறாங்க. என்ன தம்பி, ஓகே ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஆயிடுச்சு அத்தை, 2 பேரும் பேசிட்டோம். அவளுக்கு ஓகே தானா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாளாம். ஸோ சீக்கிரமாக ஒரு முகூர்த்தம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க வீட்டில். அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுது. அப்போ வந்து ஜேகேக்கு வந்து நீங்கள் பண்ணுறது எதுவுமே பிடிக்கல. ஏன்னா வந்து நீங்கள் வந்து குழந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, குழந்த மாதிரி இருக்கிறது ஓகே, அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நீங்கள் டிசிப்ளினாக இல்லை. அது வந்து யூஸ்வலாகவே டாக்டர்ஸ்க்கு யாருக்குமே பிடிக்காது தானே இந்த மாதிரி டிசிப்ளினாக இல்லாதது. டிசிப்ளினாக இல்லைன்னா எப்படின்னா, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுவீங்க, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்க மாட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு ஸ்கிப் பண்ணுவீங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது. அப்போ ஜேகே யோசிச்சிருப்பான், இன்னும் வச்சுக்கிறேன் வா, கல்யாணம் ஆகட்டும், அப்போ இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பான். இப்போ கல்யாணமும் ஆயிடுச்சு, இனிமேல் தான் உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட் நைட் ரூமில் வந்து பால் சும்மா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஜேகே வந்து உங்களுக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கான். அப்போ நீங்கள் வந்து, இந்தாங்க பால் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட கொடுக்குறீங்க. ஜேகே வந்து அப்புறமா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நைட் ஸ்டாண்ட் மேலே வச்சுருப்பான். நீங்கள் டப்புன்னு ஜேகே காலில் விழுந்திருப்பீங்க. அப்போ ஜேகே வந்து, என்ன இது, எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம், என்ன படத்தில் வர மாதிரி பண்ணிகிட்ருக்க, ஏன்சிரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார வைக்கிறான். இங்கே பாரு வயன், நீ எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கியோ இப்போ தான் நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கும் நமக்குள்ளே, சரியா? தேவையில்லாமல் பயப்படாத. இப்போ நீ படுத்து தூங்கு, ட்ரெஸ் மாற்றிக்கோ, வேணும்னா வந்து 2 ரூம் இருக்குது, இந்த ரூமில் நான் இருந்துக்கிறேன், நீ பக்கத்து ரூமில் போய் இருந்துக்கோ, சரியா அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிடுறீங்க. பாத்ரூம் போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து டக்குன்னு படுக்கிறீங்க. எனக்கு பக்கத்து ரூம்லனா நான் போகலங்க, எனக்கு தனியாக படுத்தா பயம், நான் இங்கே படுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். நான் ஒன்றுமே சொல்லியேம்மா, நீ இங்கே படுத்துக்கோ, உனக்கு கம்ஃபர்டபுள் தான் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் வந்து அப்படியே இந்த பெட்டில் அப்படியே ஒரு எட்ஜில் போய் படுத்துக்கிறீங்க. அப்போ ஜேகே வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறான். சரி ஓகே, இப்போதைக்கு அவள் வந்து அப்படியே விடலாம், அவள் கம்ஃபர்டபுள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை படுத்து தூங்கிடுறான். அதுக்கப்புறம் ஜேகே வந்து காலையில் எழுந்துச்சி வேலைக்கும் போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து வந்து வயன் எழுந்துக்கிறான். எப்பயும் போல் லேட்டு தான், மணி 11 ஆகுது. ஏஞ்சி வந்து ஜேகே கால் பண்ணுறா. நீங்கள் எப்போ போனீங்க வேலைக்கு, சொல்லவே இல்லை, என்னை எழுப்பவே இல்லையே, நீங்கள் சொல்லாமே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம், நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் சரி தூங்கட்டும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இப்போ டைம் என்ன ஆகுது வயன், 11 மணிக்கு யாராவது எழுந்திரிப்பாங்க? அதுவும் ஃபர்ஸ்ட் டே தானே உனக்கு இப்போது மேரேஜ் லைஃப்பில். சாப்பிட்டியா நீ முதல்ல? ஒழுங்காக போய் சாப்பிட்டு, நான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டுறான். ஓகேங்க, திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறா. அப்போ நீங்கள் வந்து, ஐயோ கடவுளே, போயும் ஒரு ஹிட்லரை போய் என் தலையில் கட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு சாப்பிட்றீங்க. பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சதா செஞ்சு வச்சுருக்கான்.
சாப்பிட்டு வாவ்! ப்ரொஃபசர் தான் பார்த்தா ஒரு நல்ல செஃப்பும் போலயே! சூப்பர் வயன்! ரொம்ப லக்கி தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த அவ்வளோ பெரிய வீட்டில் என்ன பண்ணணும்னே தெரில. செம்மையாக போர் அடிக்குது. ஸோ ஒரு லன்ச் டைம் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஜேகே கால் பண்ணுறீங்க. ஜேகே வந்து நான் அப்புறம் பேசுகிறேன் என் வாக்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சிடுறான். என்னது இது பொண்டாட்டியை கண்டுக்கவே மாட்டேறான் ஃபர்ஸ்ட் டே அதுவுமா. வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வச்சிடுறீங்க ஃபோனை. அப்புறம் வந்து யூஷுவலாக ஜேகே வந்து லேட்டாக தான் வருவார் வீட்டுக்கு. ஆனால் இது ஃபர்ஸ்ட் டேயில் நீங்கள் வந்து தனியாக இருக்க பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 மணிக்கெலாம் வந்துடுறான். அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் ஒன்றா சாப்பிட்றீங்க. கொஞ்சம் வந்து அப்போ தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க அவங்கள பற்றி. நீங்களும் பேசுகிறீங்க, அப்புறம் அவனும் பேசுகிறான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 பேர் ரூமுக்கு போயிடுறீங்க. அப்போ நீங்கள் வந்து ஜேகே அப்படி உங்களை கூப்பிட்டவா நான்? இல்லை என்னங்க அப்படி கூப்பிடவா? இல்லை மாமான்னு கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உனக்கு எது இஷ்டமோ அப்படி கூப்பிடு வயன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, இப்போ நான் மாமான்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒரு டவுட்டு. என்னம்மா டவுட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ப்ரொஃபஸர் தானே? ஆமாம், அதுக்கு என்ன இப்போது? அப்போது நிறைய பொண்ணுங்க உங்களை சைட் அடிப்பாங்க தானே? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியுமா காலேஜில் சொல்லி கேட்குறீங்க. ஒரு மாதிரி சோகமாக கேட்குறீங்க. அதெல்லாம் தெரியாது வயன். யாரையுமே நான் பார்க்க மாட்டேன். அவங்க என்ன பார்த்தா நான் என்ன பண்ணுறது? அதெல்லாம் நீ யோசிக்காத. இப்போ தூங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்னும் எனக்கு தூக்கம் இல்லை. நான் கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்க்குறேன். நீங்கள் வேணா தூங்குங்க. நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்கள்ல. சரி ஓகே, ஆனால் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்காத, சீக்கிரமாக தூங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது டைம் ஒரு 12 இருக்கும். உங்களுக்கு செம்மையாக பாத்ரூம் வருது அர்ஜென்ட்டாக. நீங்கள் வந்து தனியாலாம் போக மாட்டீங்க. உங்களுக்கு செம்ம பயம். ஆல்ரெடி செம்ம இருட்டாக வேறு இருக்குது ரூமு. அதனால் வந்து ஐயோ இப்போ இவரை எழுப்பி தானே ஆகணும், என்னால் வேறு அடக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜேகே ஐயோ சூப்பராக தூங்குறாரு இப்போ தான். என்னங்க என்னங்க கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஆனால் ஜேகே வந்து முழிச்சிக்கவே இல்லை. ஸோ அப்படியே அவனை நல்லா போட்டு குலுக்குன்னு குலுக்குறீங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஏய் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் எழுந்துக்கிறான். எனக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு உச்சம் வருது அப்படின்னு சொல்லி வந்து அப்பாவே சொல்கிறீங்க. அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? அதுக்கு என்ன ஏன்டி எழுப்புனேன்? உச்சம் வந்தால் போ அப்படின்னு சொல்கிறான். இல்லை எனக்கு தனியாக போக பயம், கொஞ்சம் நீங்கள் வரீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ என்ன வயன் நீ இன்னும் குழந்த மாதிரி இருக்கா, சரி வா சொல்லி கூப்பிட்டு போகிறான். உள்ளெல்லாம் வர தேவையில்ல, நீங்கள் இங்கே வெளியே நில்லுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் டக்குன்னு. எங்கேயும் போயிடக்கூடாது, நீங்கள் தான் பேசிட்டே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. போகும்போது லைட் ஆனில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டு கதவு சாத்தோம்னா டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிடுறேன். அது அப்புறம் வந்து மாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துடுறீங்க. சரி 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 அப்படின்னு சொல்லி திருப்பி லைட்டு போட்டு விட்றான். நீங்கள் வந்து டக்குன்னு போயிட்டு டக்குன்னு ஓடி வந்துடுறீங்க வெளில. ஐயோ ஏன்டி இவ்வளோ அவசரம் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம் நீ லைட் ஆன் பண்ணி விளையாடிட்டு இருக்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு போய் படுத்து தூங்கிடுறீங்க. இப்போ ஜேகே வந்து சிரிச்சுட்டு அவங்களும் வந்து உங்கள் பக்கத்தில் படுத்து வந்து தூங்கிடுறான். அதுக்கப்புறம் ஜேகே வந்து இன்றைக்கி டே ஆஃப் எடுத்திருக்கான். சரி ஓகே, அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு நாள் வந்து வயன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் வந்து 10 மணி ஆகுது, ஆனால் நீங்கள் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. ஜேகே வந்து எழுப்புறான், ஆனால் நீங்கள் எழுந்துக்கவே இல்லை. அப்புறம் வந்து உங்களை தொட்டு பார்க்குறான். உங்களுக்கு செம்மையாக கொதிக்குது உங்கள் உடம்பு. வயன் ஏஞ்சிருமா, ஏஞ்சிரு ஏன் இப்படி கொதிக்குது? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டெம்பரேச்சர் தெர்மாமீட்டர் எடுத்துகிட்டு வரான். டெம்பரேச்சர் பார்க்குறதுக்கு உங்கள் கை கீழே வைக்கிறான். பார்த்தா வந்து 100 டிகிரி காமிக்குது. வயன் ஏஞ்சிரு ஜோடா அடிக்குது பாரு, ஏஞ்சிரு வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம்,
ஏன் வேணாம்? செம்மையா ஜுரம் அடிக்குது வயன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நீங்கள் வந்து இல்லைங்க ப்ளீஸ், எனக்கு ஊசினா பயம், ஹாஸ்பிட்டலில் ஊசி போடுவாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதெல்லாம் இல்லை வயன், ஒழுங்கா ஏஞ்சி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அப்போ நீங்கள் வந்து முடியாது, எனக்கு டாக்டரும் பிடிக்காது, ஹாஸ்பிட்டலும் பிடிக்காது, ஊசியும் பிடிக்காது, மாத்திரையும் பிடிக்காது, நான் எங்கேயுமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறா. அப்போது ஜேகே வந்து சரி ஹாஸ்பிட்டல் போகலன்னா என்ன, இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிட்ட போய் எடுத்துகிட்டு வரான். அப்போ ஜேகே சரி அப்போ வயன் வந்து டக்குன்னு திரும்பி படுத்துட்டு அப்படியே ஏஞ்சி பெட்டு மேலே உட்காந்து ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். ட்ரீட்மெண்ட்டு இங்கே பண்ணிடலாமா அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ ஜேகே வந்து எதுவுமே சொல்லாமல் ஒரு ஊசி கவரை பிரிக்கிறான். பிரித்து வந்து அதை அப்படியே வந்து ஃபில் பண்ணுறான். அது பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது. என்ன பண்ணிகிட்ருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், நீங்கள் ப்ரொஃபஸர் தானே சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஜேகே வந்து யார் சொன்னா, நான் வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் வந்து டாக்டரா, போய் சொல்கிறீங்க தானே, நீங்கள் ப்ரொஃபஸர் தானே சொன்னீங்க, எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட நீங்கள் ப்ரொஃபஸர் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே வந்து அதெல்லாம் இல்லை, என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக சும்மா போய் சொன்னாங்க, நான் வந்து ரியலாகவே டாக்டர், எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, நான் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், வேணும்னா இந்தா என்னோடய ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறான். நீங்கள் வந்து அப்படி ஷாக் ஆகுறீங்க. இல்லை இது போலி ஐடி கார்டு ஆனால் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ப மாட்டியா, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மெடிக்கல் முடிச்சிருப்பான்ல, எம்பிபிஎஸ் முடிச்ச சர்டிஃபிகேட்ஸ்லாம் அவங்ககிட்ட காமிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஒரு கபோர்டை திறக்கிறான். அது ஃபுல்லாக வந்து டாக்டர் கோட்டு, மெடிசன்ஸு, செத்தஸ்கோப்பு, ஊசி, மாத்திரை எல்லாமே இருக்குது. அப்படியே ஷாக் ஆகுறீங்க. ஐயோயோ என்னை ஏமாற்றிட்டாங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுறீங்க. ஹேய் ஷோ பயமுடு, எதுக்கு இப்போ அழுற, ஆல்ரெடி ஃபீவர் இருக்குதானே, இன்னும் அழுதினா ஃபீவர் அதிகமாயிரும், அப்புறம் இப்போ ஒரு ஊசி தான் போட போகிறேன், இன்னும் 2 ஊசி போடுற மாதிரி ஆகிடும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இப்போ நீங்கள் வந்து டப்புன்னு அந்த குழந்தைங்களாம் ஃபிங்கர் ஆன் இயர் லிப்ஸ் அப்படின்னு சொன்ன வாயில் கை வைக்கணும், அந்த மாதிரி கை வச்சுட்டு ம் அப்படின்னு சொல்லி தலையாட்டுறீங்க. என்ன வாய் தரன்னு சொல்லு, வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்காம, இல்லை வேணாம் ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறான் லைட்டா. சரி திரும்பி பாடு அப்படின்னு சொல்கிறான். என்னது, நான் இப்போ ஊசி போட்டுக்கிறேன்னு சொல்லவே இல்லையே, எனக்கு ஊசிலாம் வேணாம், எனக்கு சுத்தமாக பிடிக்காது, எனக்கு ஊசினா பயம், ரொம்ப வலிக்கும் அது அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் இல்லை வலிக்காது, நான் வந்து பொறுமையாக போட்டு விட்றேன், திரும்பி பாடு, அடம் பிடிக்காத வயன் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து திட்டுறான். அப்போ நீங்கள் வந்து ரியலாகவே ப்ரொஃபஸரா இல்லை டாக்டரா, சும்மா திட்டிகிட்டே இருக்கீங்க, இப்படி தான் ஒரு பேஷண்ட் ஹேண்டில் பண்ணுவாங்களா, போங்க எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பி படுத்துக்கிறீங்க. அப்போ வந்து ஐயோயோ திரும்பி படுத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இப்போ இப்படி திரும்பி படுத்துறீங்க சீலிங்காக பார்த்த மாதிரி. ஜேகே வந்து வயன் எனக்கு டென்ஷன் ஏற்றாத வயன், நான் இன்றைக்கி வந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான் லீவ் போட்டேன், ஆனால் நீ இப்படி தேவையில்லாமல் என்னை இன்னும் டென்ஷன் ஏற்றிட்டுருக்க, ஒழுங்காக திரும்பி பாடு, இல்லைனா உன்னோட ஃபீவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், நீ வந்து உடம்பு சரியாகணுமா வேணாமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து சரி ஆகணும், சரி அப்போ திரும்பி படுடா, என்னம்மா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்வீட்டாக பேச ஆரம்பிக்கிறான். அப்போ உங்களுக்கு வந்து பிடிக்குது அவன் அந்த மாதிரி பேசுறது. நீங்கள் வந்து சரி நான் போட்டுக்கிறேன், ஆனால் வந்து பின்னாடி போடாதீங்க ப்ளீஸ், கையில் போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் இல்லை வயன், பின்னாடி தான் போடணும், இது வந்து ஹெவி டோஸு, கையில் போட்டால் உன்னால் கையை தூக்க முடியாது பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வேணாம் பின்னாடி போடுங்க அப்படின்னு சொல்லி திரும்பி படுக்கிறீங்க. அப்போது ஜேகே வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து கீழே இழுத்து விட்டுறான். ஐயோ கொஞ்சோண்டு போதும், இவ்வளோண்டு கொஞ்சோண்டு இவ்வளோ போதும் அப்படி சொல்கிறீங்க. இதில் ஒன்றுமே பண்ண முடியாது வயன், கொஞ்சம் இறக்கு இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே இறக்கிடுறான். என்ன பண்ணுறீங்க, அமைதியாரு, ஒரு ஏதாவது பில்லோ எடுத்து பிடிச்சிக்கோ வலிச்சுதானா அப்படின்னு சொல்லிட்டு பில்லோ எடுத்து கொடுக்குறான்.
ரொம்ப வலிக்கும் நானு. வலிக்காம போடுங்க ப்ளீஸ். நான் சின்ன பாப்பால அப்படி சொல்றீங்க. ஆமா, ஆமா. சின்ன பாப்பா தான். அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஊசி போடுறான். நீங்க செம்மையா கத்தி அழுவுறீங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, எடுங்க போதும் வலிக்குது ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்க கத்துறீங்க. சரிடா, சரிடா, சரிடா. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லம்மா. முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு தேய்ச்சு விடுறான். நானே தேய்ச்சுக்கிறேன். நீ ஒழுங்கா தேய்க்க மாட்ட வயன், அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேய்ச்சி விடுறான். அப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸையும் கரெக்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே லைட்டாக டேப் பண்ணி கொடுப்பாங்களே, அது மாதிரி அவங்க பின்னாடி டேப் பண்ணுறான். அதாவது ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அது மேலே டேப் பண்ணுறான். போதும் கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டுக்கிறீங்க. என்னம்மா இது, ஒரு சின்ன ஊசிக்கு இப்படி பயப்படுற? போங்க, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்களே. நீங்கள் டாக்டர்னு சொல்லினா நான் உங்களுக்கு கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்ல, இன்னும் எவ்வளோ நாள் நீ கல்யாணம் பண்ணாமல் இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி பரவாயில்ல, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படி சொல்கிறீங்க. டூ பாருடா, ஒரே நாளில் ஐ லவ் யூவா? அப்போது இன்னும் என்னென்னலாம் பண்ணா இதுக்கு மேலே நீ என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்னும் என்னென்னலாம் பண்ணானா அப்படின்னு கேட்குறீங்க. பண்ண வேண்டியது பண்ணான். பண்ண வேண்டியது பண்ணானா? எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத வயன், அப்படியே 2 மண்டையிலே கொட்டுவேன் அப்படின்னு சொல்கிறான். நான் எனக்கு ஆல்ரெடி ஃபீவர், போங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறீங்க. சரி சரி தூங்க ஓகேவா, நான் போய் கஞ்சி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கஞ்சிலாம் செஞ்சு ஊற்றி விட்றேன். அதுக்கும் நீங்கள் அடம் பிடிக்கிறீங்க. எனக்கு கஞ்சிலாம் பிடிக்காது, எனக்கு ஏதாவது காரமாக ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம் கொடுப்பாங்க, வா ஒழுங்காக இதை சாப்பிடு, இல்லைன்னா எதுவுமே கிடையாது, பட்னி தான் கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சரி அப்படின்னு சொல்லி ஊட்டிலாம் விட்றான். அப்புறம் அவ்வளோதான்டா, இந்த மாதிரி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களோட லைஃப் அவங்க லீட் பண்ணிக்கிறாங்க. இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறீங்க. சரி, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிக்கிறேன்டா. அப்புறம் என்ன சொல்கிறது, வியூஸ் போகுது, ஆனால் வந்து யாருமே கமெண்ட்டே பண்ண மாட்டேறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ஐடியாஸ் இருந்தால் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பண்ணி போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.